Hello everyone. Hope that you all gone through that cognizance of an chapter. That is taking cognizance, limitations in taking cognizance, then issuance of process, then supplying of copies and committal proceedings. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறதில்ல செக்ஷன் வைஸ் நம்ம இந்த டிஸ்கஷனை கொண்டு போக போகிறதில்ல வி ஆர் கோயிங் டு டேக் த டிஸ்கஷன் அக்கார்டிங் டு த ப்ரொசீஜர் வைஸ் ஸோ வாட் வில் கம் நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் கான்சிக்யூட்டிவ்லி இன் அ பர்டிகுலர் கேஸ் ஸோ ஒரு கிரிமினல் கேஸில் அடுத்தடுத்து ப்ரொசீஜர் வைஸ் என்ன இருக்குமோ அப்படி தான் நம்ம இந்த சாப்டர்ஸ் இந்த சப்ஜெக்டை கொண்டு போக போகிறோம் அதனால் செக்ஷன் வைஸ் கொண்டு போகல ஸோ நம்ம ஸோ ஃபார் வி டிஸ்கஸ் அப் டு செக்ஷன் 210. The next most important chapter what we are going to discuss today is bail. So we are going to discuss in two chapters. One is first chapter will discuss about the mandatory bail and the second chapter will discuss about the discretionary bail, cancellation of bail and anticipatory bail. So it will be discussed in two videos. So first video la bail na enna adoda basic concepts enna rules of practice enna then mandatory bail enna idu paapom. Second video la we will discuss about discretionary bail na enna then cancellation of bail, anticipatory bail and appeal bail adha paapom. ஸோ அப்போ பெயில் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ எப்போ இந்த பெயில் அப்படிங்கிறது நமக்கு இமீடியட்டாக ஞாபகத்துக்கு வரும் when it will come to our mind is that arrest, once the arrest happen immediately bail will come to our mind. So if you came to hear that somebody has arrested spontaneously, what will you ask? Whether he applied for the bail, அவங்க பெயில் போட்டாங்களா, பெயிலுக்கு அப்ளை பண்ணிட்டாங்களா, இதான் நம்ம ஃபஸ்ட்டு கேட்போம். அப்போ அரெஸ்ட்னு உடனே இமீடியட்டாக நம்ம என்ன திங்க் பண்ணுவோம், பெயில்ன்றதை திங்க் பண்ணுவோம். அப்போ அரெஸ்ட்டுங்கிறது இன்வெஸ்டிகேஷன்லேயும் இருக்கலாம், ட்ரையல்லையும் இருக்கலாம். அப்போ பெயிலுங்கிறது எங்கே இருக்கும், அதுக்கு லிமிட்டேஷன் இல்லை, இன்வெஸ்டிகேஷனில் மட்டும்தான் இருக்கணும், ட்ரையலில் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. சாரி, இது வந்து அப்பீல் போகும்போதும் இந்த பெயில் கான்செப்ட் அங்கே இருக்கும். ஸோ அந்த கேசஸில் பார்க்கும்போது எக்ஸ்க்ளூசிவாக சாப்டர் 33ல் பெயில் பற்றி பேசுகிறாங்க. அதில் செக்ஷன் 436லேருந்து 450 ஆஃப் CrPC வரைக்கும் they are discussing about what you mean by bail. It is not what you mean by bail, the procedure involved in matters relating to bail. ஸோ இப்போ பெயில் அப்படின்னு பார்க்கும்போது அரெஸ்ட் நான் சொன்ன மாதிரி எதுக்காக பெயில் கொடுக்கணும்னா அரெஸ்ட். அப்போ எதுக்காக அரெஸ்ட் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பர்பஸ் ஆஃப் இஸ் அரெஸ்ட் டு கம்பல் த அப்பியரன்ஸ். ஸோ கண்டிப்பாக அவன் இருக்கணும், இன்வெஸ்டிகேஷனுக்கும் ட்ரையலுக்கும் அவன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரெஸ்டே பண்ணுறாங்க. அண்ட் இவன் வெளியில் போனான்னா எவிடன்ஸை டேம்பர் பண்ணுவான், டிஸ்டர்ப் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அவன் வந்து சப்போர்ட் பண்ணுறான், கோஆப்ரேட் பண்ணுறான், அவன் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கல அப்படின்னும் போது அங்கே என்ன தேவை கிடையாது, டிடென்ஷனே தேவை கிடையாது. அப்போ அரெஸ்ட் பண்ணி அன்னெசரியாக ஒருத்தர் டிடென்ஷனில் வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அங்கே ரெமெடி என்ன நமக்கு வருது அப்படின்னா பெயில் அப்படிங்கிற ரெமெடி நமக்கு உள்ளே வருது. அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெயில் அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வர போகிறோம். அப்போ பெயில் அப்படிங்கிறது என்ன ஆகுது, இட் வில் சாட்டிஸ்ஃபைங் டூ எலிமெண்ட்ஸ். ஒன் இஸ் நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபல் அண்ட் அனதர் ஒன் இஸ் த freedom of an individual, that when arrest is one way or another which speaks about the violation of article 21 personal liberty, the arrest, the bail concept will remove that violation, remove that hurdle. ஸோ அன்னெசரியாக ஒருத்தனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இந்த பெயில் வந்து நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது ஜென்ரல் கான்செப்ட். அப்போ பெயில் அப்படிங்கிறத வந்து லா லெக்சிகன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, it is simply a security for the appearance of the accused. ஸோ ஒருத்தனவங்க வந்து ரிலீஸ் பண்ணும் போது அவனுடைய ரிலீஸ்க்கு அவன் கொடுக்குற செக்யூரிட்டி தான் என்னது, பெயில். அப்போ பெயில் தமிழில் நம்ம பிணை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அவனை வெளியில் ரிலீஸ் பண்ணும்போது இட்ஸ் ஒன்லி டெம்பரவரி ரிலீஸ், இட் இஸ் நாட் ஈக்குவல் டு அக்யூட்டட். அப்போ அந்த ரிலீஸ் அந்த ஒரு மினிமம் பீரியட் ஆஃப் டைமில் வெளியில் விடும்போது அவன் என்ன சொல்கிறான், நான் வெளியில் போனால் என்னால் எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது அப்படின்னு கொடுக்குற ஒரு செக்யூரிட்டி கன்ஃபர்மேஷன் தான் பெயில் அப்படிங்கிறது. ஸோ இதை தாண்டி நமக்கு பெயிலில் வந்து இன் ப்ராக்டிஸ், ப்ராக்டிஸ் வியூவில் என்னென்ன முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பெயில் போடும் போது பெயில் கான்செப்ட் இன்வால்வ் சம் ஹியூமன் ரைட்ஸ் அப்ரோச் ஆல்சோ, ஹியூமேன் அப்ரோச் ஆல்சோ. ஸோ there may be some false cases, some frivolous cases, வேறு வழி இல்லாமல் இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவான், the person should languish in prison which causes psychological and physical deprivation, again article 21. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ரெமிடி, ஒரு ரெஸ்கியூ எதுனா அங்கே பெயிலாக இருக்கும். அப்போ டினையல் ஆஃப் பெயிலே என்ன ஆகும்னா,
இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்டை கொடுக்கும். அதனால் பெயில் அப்படிங்கிறது அங்கே நெசசரி அப்படின்னு ஒரு கான்செப்ட்குள்ளே வருது. அண்ட் த அனதர் திங் வாட் வி ஹாவ் டு திங்க் இஸ் தட் he may be the accused, he may be the perpetrator, but because of the offense committed by this person, the entire family is languishing outside. The person who may be the breadwinner, or the person who, there are so many dependent of the person who has been standing before the court as an accused or has been arrested for any offense committed by him. So because of this person, why should the innocent family should suffer for that? Above everything, we are following the golden principle of presumption of innocence. அப்போ presumption of innocence அப்படிங்கிற கான்செப்டை வந்து நம்ம அங்கே உள்ளே கொண்டு வரும்போது அந்த ட்ரையல் முடிகிற வரைக்குமோ இல்லை அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்குமோ அங்கே என்னன்னா அவன் இன்னசென்ட் தான். அப்போ ஒரு இன்னசென்ட்டை வந்து ஏன் வந்து இன்வெஸ்டிகேஷன் முடியல, ட்ரையல் முடியல அப்படிங்கிற கான்செப்டுக்காக ஜெயிலில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறோம், அங்கே பெயில் அப்படிங்கிற கான்செப்டை உள்ளே கொண்டு வரோம். ஸோ ஒன்லி ஒன் திங் விச் ஹேஸ் டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் இஸ் தட் while releasing the person on bail, the court should satisfy that the person should not cause any disturbance to the evidence, should not cause any should not go and tamper the evidence, coerce the evidence, or should not go and influence the evidence. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும், கன்சிடர் பண்ணி கோர்ட்டு வந்து அங்கே பெயில் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வராங்க. ஸோ இதில் மோத்திராம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, பெயில் அப்படிங்கிறது பெயிலை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து கோர்ட் கஸ்டடியில் தான் இருக்கான், இவன் என்ன கிடையாது, டோட்டலாக இந்த கேஸ் வந்து வெளியில் போயிடல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அங்கே ரீட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த லீகல் அண்ட் கஸ்டடி அண்டர்டேக்கிங் இதெல்லாமே ஸ்டில் இன் எக்ஸிஸ்டன்ஸ் தோ தி பர்சன் ரிலீஸ்ட் ஆன் பெயில் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்டில் வர்றது. And moreover, the next thing is that when we are speaking about the bail, the third thing which comes to our mind is this surety, bail bond and surety. Okay, court has released a person on bail. Court வந்து ஒரு பர்சனுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. பெயில் கொடுக்கும்போது கண்டிப்பாக என்ன வரும், அதில் கண்டிஷன்ஸோட ஷூரிட்டிஸோட செக்யூரிட்டிஸோட தான் வந்து கோர்ட் அங்கே பெயில் கிராண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஷூரிட்டிஸ்னா என்ன, பாண்ட்னா என்ன, வாட் யூ மீன் பை பெயில் பாண்ட் அண்ட் வாட் யூ மீன் பை ஷூரிட்டி அப்படின்னும் போது, பாண்ட் இஸ் தி அண்டர்டேக்கிங் கிவன் பை தி கன்சர்ன் அரஸ்டட் பர்சன் ஹிம்செல்ஃப். ஸோ யார் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பர்சன், யாருக்கு வந்து அந்த பெயில் அங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன் தான் என்னது அங்கே அந்த பாண்டை கொடுக்கணும். என்ன பாண்டு, அண்டர்டேக்கிங், நான் வந்து வெளியில் போனால் ஒழுங்காக இருக்கேன், நான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன், ஐ வில் நாட் கோ அண்ட் டேம்பர் த எவிடன்ஸ், ஐ வில் கோஆப்ரேட் த இன்வெஸ்டிகேஷன், ஐ வில் கோஆப்ரேட் த ட்ரையல், ஐ வில் நாட் மூவ் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இப்படிலாம் கொடுக்கறது தான் என்ன, பெயில் பாண்ட் பை த சேம் பர்சன். Surety is the some third person comes and gives undertaking that I'm giving the surety, I'm giving the assurance that this person will show good behavior. இவனுடைய குட் பிஹேவியருக்கு நான் அண்டர்டேக்கிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது ஷூரிட்டி. அப்போ இங்கே இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா, ஷூரிட்டி கொடுக்குறவங்க டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க, அதாவது ஷூரிட்டி கொடுக்குறாங்க முதல்ல, ஓகே நான் ஷூரிட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, பட் அந்த பெயில் லைவ்ல இருக்கும் போதே வெளியில் வந்துடுறாங்க, அவங்களுடைய ஷூரிட்டியை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறாங்க, ரிவோக் பண்ணிக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்படின்னு இருக்கலாம், இல்லை ஷூரிட்டி கொடுக்க முடியாமலும் இருக்கலாம். அப்போ வந்து ஷூரிட்டி அப்படிங்கிறது என்னாகும், ஒர்த்தபிள் ஷூரிட்டின்னு சொல்லுவாங்க. 25,000 ஒர்த்தபிள் ஷூரிட்டி, 1 lakh ஒர்த்தபிள், 5 lakhs 10 lakhs ஒர்த்தபிள். அப்போ என்ன பண்ணணும், அந்த வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட்டை அங்கே கொண்டு வந்து காட்டணும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அதை ரிவோக் பண்ணிடுறாங்க, வெளியில் வந்துடுறாங்க. அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன், ஒன்று ஷூரிட்டியே கிடைக்கல, இன்னொன்று ஷூரிட்டி டிஸ்சார்ஜ் ஆயிடுறாங்க அப்படின்னா அதை ஒரு ரீசனாக வச்சுட்டு பெயிலை கேன்சல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஸில் இருக்கிற ரூல். ஏன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஷூரிட்டியே கிடைக்கல அப்படின்னா இட் இட் செல்ஃப் அன் எவிடன்ஸ் தட் த பர்சன் இஸ் அன் இண்டிஜீனியஸ். அவனால் ஷூரிட்டியே வந்து அரேஞ்ச் பண்ண முடியல அப்படின்னா அதே அவன் இண்டிஜீனியஸ் அப்படிங்கிறது கிரவுண்ட்ஸு, அவனுக்கு ஷூரிட்டி இல்லாமல் பெயிலை ரிலீஸ் பண்ணலாம். இல்லை ஷூரிட்டி டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னா அங்கே ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், எய்தர் ஹீ மே அரேஞ்ச் ஃபார் அ ஃப்ரெஷ் ஷூரிட்டி ஆர் த கோர்ட் மே பர்மிட் டு கண்டினியூ த பெயில் வித்தவுட் ஷூரிட்டி. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கோர்ட். ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் ரூல்ஸ் தான் கொண்டு வருவாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் தெர் இஸ் நோ லிமிடேஷன் இன் ஃபைலிங் பெயில் அப்ளிகேஷன். பெயில் ஃபைல் பண்ணுறதுக்கு, அப்ளிகேஷன் போடுறதுக்கு லிமிடேஷனே கிடையாது. எத்தனை பெயில் பெட்டிஷன் வேணால் நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம்.
ஆனால் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போது எந்த கோர்ட்லேருந்து எந்த கோர்ட்டுக்கு பெயில் போடுறோம், லோயர் கோர்ட்டில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அடுத்து அதனுடைய ஹையர் கோர்ட்டுக்கு போகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது. இன்னொன்று ஜென்ரலாக என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னா, நீங்கள் செகண்ட் பெயில் அப்ளிகேஷன் போகும்போது ஒரு ஃப்ரெஷ் கிரவுண்டோட போடும். ஆல்ரெடி ரிஜெக்ட் ஆன டிஸ்மிஸ் ஆன ஒரு பெயில் அப்ளிகேஷனில் ரைஸ் பண்ண சேம் கிரவுண்ட்ஸை ஃபர்தராக சப்சிக்வெண்ட்டாக கொண்டு போகிற செகண்ட் பெயில் அப்ளிகேஷனில் ரைஸ் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி கன்சிடர்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு கம் அப் வித் த நியூ கிரவுண்ட்ஸ் ஃபார் த பெயில். அண்ட் செகண்ட் திங், இது வந்து நமக்கு 437 இப்போ நான் சொல்ல போகிற அந்த ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது எந்த ஜட்ஜ் ஏர்லியர் பெயில் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணாங்களோ அதே ஜட்ஜ் கிட்ட தான் சப்சிக்வெண்ட் பெயில் அப்ளிகேஷனையும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ரூல் கொண்டு போடுவாங்க. ஏன் அப்படின்னா, to avoid the abuse of process of law அப்படின்றதுக்காக the judge who dismissed the earlier bail application shall hear the second subsequent bail application. பட் இது ப்ராக்டிக்கலாக சில டிஃபிகல்ட்டி கொண்டு வரும். என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ஹைகோர்ட் பெஞ்ச் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைகோர்ட்டில் பெயில் பெட்டிஷன் போடுறீங்க நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்காக, அந்த பெயில் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகிடுது. இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பெயில் அப்ளிகேஷன் போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் பெயில் அப்ளிகேஷனுக்கும் செகண்ட் பெயில் அப்ளிகேஷனுக்கும் மினிமலாக ஒரு டைம் இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இமீடியட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் டேவோ இல்லை நெக்ஸ்ட் 2-3 டேஸ்லேயே போட்டுற முடியாது. Because we have to take the back paper and everything, and we have to go for the fresh grounds. So அப்படி கொண்டு போகிறதுக்குள்ளே என்ன ஆகிடுது, போர்ட்ஃபோலியோ மாறிடலாம். இப்போ இங்கே இருந்த ஜட்ஜு மதுரை பெஞ்சுக்கு போயிடலாம், இல்லை மதுரை பெஞ்சில் நீங்கள் போட்ட பெயில் அப்ளிகேஷன் பார்த்த ஜட்ஜு போர்ட்ஃபோலியோ மாதிரி இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்துடலாம். ஸோ அப்படி இருக்கும் போது அப்போது அடுத்த ஒரு 3 monthsக்கோ 6 monthsக்கோ இந்த ஜட்ஜ் அங்கே போக மாட்டாங்க, அந்த ஜட்ஜ் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னா, அந்த ரீசனுக்காக ஒரு பர்சன் வந்து உள்ள லாங்குவேஜ் பண்ணணுமா அப்படின்னா, யூ கேன் மூவ் அ ஸ்பெஷல் மோஷன் அண்ட் யூ கேன் கெட் த பர்மிஷன் அண்ட் யூ கேன் ஃபைல் த பெயில் பிஃபோர் த எக்ஸிஸ்டிங் பெயில் போர்ட்ஃபோலியோ கோர்ட். இது நமக்கு ப்ராக்டிஸில் நம்ம கொண்டு வர்ற ஒரு விஷயம். அதர் தென் தட் இட் இஸ் அ ஜென்ரல் ப்ராக்டிஸ் தட் எந்த கோர்ட்டில் இருந்தாங்களோ அந்த கோர்ட்டில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பெயில் அப்ளிகேஷனை செகண்ட் பெயில் அப்ளிகேஷனை கொண்டு போக முடியும். Then when we coming to the mandatory bail. So mandatory bail என்ன அப்படின்னு பார்க்கும்போது, bail become mandatory, bail become obligatory. யாருக்குன்னா போலீஸ் ஆஃபீஸருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் ஆயிடுது. ஸோ மேண்டேட்ரி பெயில் எங்கே வரைக்கும் இருக்குன்னா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வரைக்கும் தான் மேண்டேட்ரி பெயில் இருக்கும். இது வந்து நமக்கு ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ மேண்டேட்ரி பெயில் வராது. ஸோ இங்கே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், பாடன் மீ, இட் இஸ் நான் பெயிலபிள் அஃபென்ஸ், இட் இஸ் பெயிலபிள் அஃபென்ஸ், பெயில் ஃபார் பெயிலபிள் அஃபென்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து 436 இங்கே நம்ம வந்து 3 பெயில் ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போகிறோம் மேண்டேட்டரியில். ஒன்று 436, இன்னொன்று 437, இன்னொன்று 167 சப் கிளாஸ் 2. இது மூணுமே நமக்கு மேண்டேட்ரி பெயில் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துடும். 436 வந்து பெயிலபிள் அஃபென்ஸ், 437 நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஃபார் தி அஃபென்சஸ் பனிஷபிள் அப் டு 7 years. அண்ட் 167 சப் கிளாஸ் 2 நம்ம ஆல்ரெடி அரெஸ்ட் ப்ரொசீஜர்லேயே பார்த்துட்டோம். எப்படி அப்படின்னா, அந்த 54 படி அரெஸ்ட் பண்ணி 24 hours ப்ரொடியூஸ் பண்ணணும். 24 hours மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டுக்கு 167 கிளாஸ் 1 அவனை ரிசீவ் பண்ணுறதுக்கு பவர்ஸ் கொடுத்து அதை வந்து 15 days அவனை ஜுடிஷியல் கஸ்டடி அனுப்புறதுக்கு அங்கே பர்மிட் பண்ணுறாங்க. தென் அதுக்கடுத்து எங்கே போகிறோம், நம்ம அந்த செகண்ட் சப் கிளாஸ் 2க்கு போகும்போது இந்த மாதிரி எத்தனை நாள் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 15 days 15 daysன்னு பார்க்கும்போது they are giving 2 limitation days. One is 60 days, another one is 90 days. 60 days for the offenses punishable up to 10 years and 90 days for the offenses punishable more than 10 years and up to death sentence. So அந்த மாதிரி வரைக்கும் டேஸ் வரைக்கும் இங்கே என்ன பண்ணலாம், they can extend the judicial custody. What would happen after this 60 days and 90 days? Upon still investigation is going on, no final report submitted, then it become a mandatory to release the person on bail if the person is ready for that. அப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே அவன் பெயில் அப்ளிகேஷன் போடுறான் அப்படின்னா, 167 சப் கிளாஸ் 2ல் ஒரு பெயில் அப்ளிகேஷன் போடுறான் அப்படின்னா அங்கே என்ன பண்ணணும், அவனுக்கு மேஜிஸ்ட்ரேட்டை என்ன பண்ணிடலாம், பெயில் கொடுத்துடலாம். அது மேண்டேட்ரி பெயில் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த 167 சப் கிளாஸ் 2ல் நம்ம என்ன பார்க்க தேவையில்லை, கிராவிட்டி ஆஃப் தி அஃபென்ஸ் பார்க்க தேவையில்லை, டேர்ம் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் பார்க்க தேவையில்லை, ட்ரையபிள் பை ஹூம் அப்படிங்கிறது பார்க்க தேவையில்லை. ஸோ ஒரே ஒன்று தான், 60 daysோ 90 daysோ கிராஸ் ஆகிடுச்சு, ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலை, இது வரைக்கும் அவன் பெயிலில் போகலை, ஸ்டில் ஹீ இஸ் லாங்குவேஜிங் இன் பிரிசன்.
If it is satisfied, the person is ready to file a bail application or already filed a bail application, the court shall release the person on bail. இது 167 class 2ல நம்ம பார்த்தது. So 436 என்ன சொல்றாங்கன்னா bail for the bailable offense. So நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் bailable offense-னா என்ன அப்படின்னும் போது offenses falls within the category of bailable in the schedule 1 of the annexure can be called as the bailable offenses ன்னு பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது bailable offenses-ல இங்கே பவர்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா the power is also been given to the police officer in charge of the police station. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுறாங்க பெயிலபிள் அஃபென்ஸுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணுறதுக்கான பவர்ஸை கொடுக்குறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் அங்கே ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னா நோ, the person who has been arrested for the bailable offense, if he don't want to file or ask for the bail before the police, he can file a bail application before the magistrate court also under section 436. அப்போ 436 படி பார்த்தோன்னா bailable offense பார்த்தோன்னா மேக்ஸிமம் நமக்கு 3 இயர்ஸ்க்கு மேலே பனிஷ்மெண்ட் போகாது எந்த அஃபென்ஸுக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட்டுக்கே அது ஜூரிஸ்டிக்ஷன் வரதுனால 436ல கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே பெயில் போடலாம். அப்படி இல்லைனா போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயே போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணலாம், ஓன் பெயில் பாண்டில் வித் ஆர் வித்தவுட் ஷூரிட்டியில் அந்த அக்யூஸ் பர்சனை அங்கே ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே போலீஸ் என்ன பண்ணுறாங்க, போலீஸோ கோர்ட்டோ ஒருத்தரை வந்து அங்கே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும், கண்டிஷன்ஸோ ஷூரிட்டிஸோ இம்போஸ் பண்ணணும். அப்போ ஷூரிட்டிஸ் இம்போஸ் பண்ணும்போது 2005ல் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. என்னன்னா, நீங்கள் இம்போஸ் பண்ணுற ஷூரிட்டிஸும் கண்டிஷனும் அவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவருடைய எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்போ எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் என்னென்னா, அந்த கன்சர்ன் அரெஸ்டட் பர்சன் வந்து ஒரு கூலி, ஒரு டெய்லி வேஜஸ்ஸு, இல்லை வந்து ஒரு மீகராக வந்து சேலரி ஏர்ன் பண்ணுறவனா இருக்கலாம். அவங்ககிட்ட போய் நீ 1 lakh ஒர்த்தபுள் ஷூரிட்டி கொடு, 2 lakhs ஒர்த்தபுள் ஷூரிட்டி கொடுனா கண்டிப்பாக அவனுக்கு கொடுக்க முடியாது. So the surety or the condition should be imposed according to the ability of the arrested person. அப்படி அவனால ஷூரிட்டி வந்து ரெடி பண்ண முடியலனாலே அவனுக்கு என்ன ஆயிடுது, இன்டிஜினியஸ்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃப்ரீ லீகல் எய்டை அங்கே என்ன பண்ணிடுவாங்க, கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனி ஃபெயிலியர் இன் பெயில் கண்டிஷன். அடுத்து 3வது போகிறோம், பெயில் கண்டிஷனுக்கு பார்ப்போம். அப்போ பெயில் கண்டிஷன், பெயிலை ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு வந்து கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறாங்க. நீ இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீ வந்து மார்னிங் வந்து சைன் போடணும், இல்லைனா மார்னிங் போலீஸ் ஸ்டேஷனில் சைன் போடணும், இல்லை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சைன் போடணும், இல்லை ஒரு நாளைக்கு 2 டைம்ஸ் வந்து சைன் போடணும், நீ யாரையும் போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நீ வந்து போய் டேம்பர் பண்ணக்கூடாதுன்னு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இம்போஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், அந்த கண்டிஷன்ஸை கம்ப்ளை பண்ணலை, ஃபெயிலியர் பண்ணுறான் அப்படின்னா இப்போ பெயில் கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணலன்னா சப்சிக்வெண்ட்டாக இதுக்கு ரிலேட்டடாக வேற ஒரு சார்ஜில் அவனை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த டைமில் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பெயில் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஹி ஆல்ரெடி ஷோன் ஹிஸ் டிஃபால்ட் இன் கம்ப்ளைங் வித் த கண்டிஷன் இம்போஸ்டு பை த எய்தர் தி கோர்ட் ஆஃப் த police officer by releasing a person on bail. So idila 436A has been inserted in 2005 through amendment. So whoever the person who are all the accused of the offenses punishable with a death sentence or ஆல்ரெடி வந்து டெத் சென்டென்ஸ் பனிஷ் பண்ணுற அஃபென்ஸ் இல்லாமல், அதாவது டெத் சென்டென்ஸோ லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டோ இல்லை 7 இயர்ஸ்க்கு மேலே பனிஷ் பண்ணுற அஃபென்சஸ் இல்லாமல் இருக்கிறவங்க ஆல்ரெடி ஒரு 1/3 சென்டென்ஸை சர்வ் பண்ணிட்டாங்க ஜெயிலில், அண்டர் ட்ரையல் ப்ரிசனராகவோ இல்லை ரிமாண்ட் ப்ரிசனராகவோ இருந்தாங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ண சொல்கிறாங்க, இமீடியட்டாக இவங்களை 436A படி ரிலீஸ் பண்ண சொல்லி 2005ல் நமக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, which speaks about the mandatory bail. ஸோ அடுத்து நான் சொன்னபடி இந்த 167 sub class 2, ஸோ இதில் வந்து அந்த 90 days 60 days இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கன்சர்ன் பர்சனுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறோம். ஸோ இதில் ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, 436ல் ஒரு பர்சனை ரிலீஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ரிலீஸ் பண்ணலை. இப்போ என்ன பண்ணிடுறாங்க, 436ல் வந்து ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுது, பெயில் அப்ளிகேஷன் போட்டுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுதுன்னா அதுக்கு அடுத்து அவங்க டேரெக்டாக என்ன பண்ணலாம், செஷன்ஸ் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ செகண்ட் பெயில் அப்ளிகேஷன் மூவ் பண்ணலாம். அப்போது இங்கே நம்ம என்ன கேஸ் நேம் போடுவோம், கிரிமினல் எம்பின்னு போடுவோம் எங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். பிகாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் அண்ட் செஷன் கோர்ட் ஆர் நாட் த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட், அங்கே எல்லாமே மிஸ்செலனியஸ் தான். அப்போது கிரிமினல் எம்பி நம்பர்னு போடுவோம். அது வந்து அடுத்து ஹை கோர்ட்டுக்கு போகும்போது கிரிமினல் ஓபியாக மாறும். கிரிமினல் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனில்
கிரிமினல் வக்கீல் பெட்டிஷனில் போயிட்டு நம்ம அங்கே 439ல் செஷன்ஸ் கோர்ட்டில் கிரிமினல் எம்பி ஆகும், ஹை கோர்ட்டில் ஒரிஜினல் பெட்டிஷனாகவும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 436ல் டிஸ்மிஸ் பண்ண பெயில் அப்ளிகேஷனை நம்ம அங்கே வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி 2005ல் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் இது. ஸோ இதில் 436ல் ரிலீஸ் பண்ணும்போது இப்போ பிபி ஷுட் ஆல்சோ பீன் ஹர்டு. ஸோ பிபிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஷுட் பி கிவன் நோட்டீஸ், பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கோ இல்லை ஏபிபிக்கோ நோட்டீஸ் கொடுத்து, நம்ம பெயில் ஃபைல் பண்ணும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி வைப்போம், பிபி காப்பின்னு, பிபிக்கு அந்த நோட்டீஸ் கொடுத்துட்டு the பிபி ஷுட் ஆல்சோ பீன் ஹர்ட் while releasing a person on bail. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டேஷன் ஆஃப் 60 days and 90 days, இந்த 167 sub class 2ல நம்ம பார்த்த அந்த 60 days or 90 days அதனுடைய எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிமாண்ட், அந்த ஃபர்ஸ்ட் ரிமாண்ட் கொடுத்தாங்க, இட் இஸ் நாட் த டேட் ஆஃப் அரெஸ்ட், இட் இஸ் நாட் த டேட் வென் ஹி brought to the police station, it is from the date of the remand, அந்த ரிமாண்ட்லேருந்து அந்த 60 days. ஸோ இதில் என்ன ஆகும், either day should be excluded. either day அப்படின்னா இப்போ 1ஆம் தேதி 1/11/2020 the person remanded அப்படின்னா இந்த 60 daysன்னு வரும்போது அந்த 60th day நீங்கள் கவுண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/11 எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். இல்லை 1/11 இன்க்ளூட் பண்ணுறீங்கன்னா 60th டேவை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் ஹவு த சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் கைட்லைன்ஸ் இன் கம்ப்யூட்டிங் த 60 days or 90 days of the 167 subclass 2 அந்த இதில் வர்றதுக்கு. ஸோ தேவேந்திர குமார் கேஸு, தென் ரஸ்தம் கேஸு, ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் 60 days and 90 days வித் ரெஸ்பெக்ட் டு மேண்டேட்ரி பெயிலுக்கு அவங்க இங்கே கொடுக்குறாங்க. தென் அதுக்கு அடுத்து வர்றது நமக்கு 437. ஸோ 437ல் நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அக்யூஸ்ட் பர்சன் தான் அந்த பெயிலை வந்து கொண்டு வரணும், சார்ஜ் ஷீட் சப்மிட் பண்ணியிருக்கக்கூடாது, அது வரைக்கும் வேறு எந்த பெயில்லையும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடாது, கம்ப்யூட்டேஷன் டேட்டு இதுலேருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து வர்றது 437ல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் ஃபார் தி நான் பெயிலபிள் அஃபென்சஸ். ஸோ பெயில் ஃபார் நான் பெயிலபிள் அஃபென்சஸ் ஃபார் தி அஃபென்சஸ் நாட் பனிஷபிள் அப் டு டெத், இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் ஆர் அப் டு 7 years. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற அஃபென்சஸ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணலாம், 437 நம்ம அங்கே இன்வோக் பண்ணிக்கலாம். இப்போ 437 எங்கே வரும், சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட் வரைக்கும் இங்கே நமக்கு இந்த 437ல் பெயில் மூவ் பண்ணலாம். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு இல்லை ப்ரொசீடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னும் போது when there is no prima facie or the court come to know that there is no existence of prima facie, the person shall be released on bail under section 437 which becomes the mandatory bail. ஸோ mandatory bail அப்படிங்கிறதுக்குள்ள அந்த 437 class 1 என்ன பண்ணிடுறாங்க, கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அங்கே இப்போ இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டாங்க, ஃபைனல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ண உடனே அங்கே என்ன தெரியுது, பிரைமா ஃபேசி எக்ஸிஸ்டன்ஸ் ஆகலை சில சார்ஜஸ்க்குன்னும் போது, பட் மற்ற சார்ஜஸ்க்கெலாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா தென் பெயில் ஷால் பி கிராண்டட் ஆஸ் அ மேண்டேட்ரி பெயில். செகண்ட் ஆப்ஷன் இஸ் தட் when the trial before the magistrate court for the non-bailable cases, if it is not completed within 60 days, the person shall be released on bail under section 437 subclass 6. அப்போது இது அடுத்த மேண்டேட்ரி பெயில். ஸோ 437 பார்த்தோம்னா அல்டுகெதர் இட் இஸ் நாட் அ மேண்டேட்ரி பெயில், பட் அதுக்குள்ளே இருக்கிற சில சப்செக்ஷன்ஸ் மேண்டேட்ரி பெயில் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வந்துடுது. அப்போ செகண்ட் கான்செப்ட் என்னென்னா, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அதனுடைய ட்ரையல் வந்து உங்களுக்கு 60 daysக்குள்ளே கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா, அதுக்கு மேலே கண்டினியூ ஆகிட்டு இருக்கா, இன்னும் அவன் ஜெயிலில் இருக்கான் அப்படின்னா, தென் இட் பிகம்ஸ் அ மேண்டேட்ரி டு ரிலீஸ் த பர்சன் ஆன் பெயில் அண்டர் செக்ஷன் 437. அப்போ இதுக்கு கம்ப்யூட்டேஷன் டேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த டேட்லேருந்து இதில் கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் டேட் ஃபிக்ஸ்டு ஃபார் டேக்கிங் எவிடன்ஸ் ஃப்ரம் த ப்ராசிக்யூஷன் சைடு. அப்போ ட்ரையல் ஸ்டேஜஸில் பார்ப்போம், முதல் ஓப்பனிங் ஆஃப் த கேஸ், இன்ஃபார்மிங் த சார்ஜஸ், discharge, framing of charge, pleading guilty, if it is not there, date fixed for prosecution witness அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அந்த எந்த டேட்டில் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டேட்லேருந்து 60 daysக்குள்ளே அங்கே ட்ரையல் முடியல அப்படின்னா தென் இட் பிகம்ஸ் த மேண்டேட்ரி பெயில் டு பி ரிலீஸ் தி பர்சன். இந்த 437 subclass 6ல் கொண்டு வர்ற இன்னொரு ஒரு மேண்டேட்ரி பெயிலுக்குள்ளே இவங்க கொண்டு வந்துடுறாங்க. So these are the things comes within this mandatory bail அப்படிங்கிற கான்செப்டுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் we will discuss about the rest of the bail provisions which speaks about discretionary powers of the court.
particularly High Court and the Court of Sessions in granting bail and anticipatory bail and other bail petitions. Okay, we will see in the next video.